ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தீபா போட்ட மோதிரத்தை கையில் வச்சு பார்த்துட்டு தீபா பேசுறது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இது நீங்கள் உங்கள் கையால் எனக்கு போட்ட மோதிரங்க, கையில் இருந்தால் நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த மோதிரம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக்கு வந்து சரவணன் கால் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எதையுமே ஃபோனில் பேச வேண்டாம், நீங்கள் உடனே கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க, உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா, எங்கே கார்த்திக் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகிறாரு, ஃபோனில் பேசுறது யாராக இருக்கும், ஒருவேளை தீபா பற்றின விஷயமா இருக்குமோ, ஒருவேளை தீபா உயிரோடு இருக்காலோ, கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. கார்த்திக் சரவணன் போய் மீட் பண்ணுவாங்க. அப்போ சரவணன் வந்துட்டு, எங்களுக்கு தேடி பார்த்ததுல இந்த 2 புடவை தான் கிடச்சிது, இதில் உங்களோட ஒய்ஃபோட புடவை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 புடவையுமே கொடுப்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபா கட்டின புடவையை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு, ஆமாம் சார், இது என்னோடய ஒய்ஃப் தீபா தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்வாங்க. அது கேட்ட சரவணன், தேட போன இடத்துல அந்த புடவை மட்டும்தான் கிடச்சிதுங்க, அப்போனா அவங்க அந்த பள்ளத்தில் தான் இருக்கணும், தேட போனவங்களால அடி ஆழம் வரைக்கும் தேடி போக முடியவே இல்லை, அதனால தான் அதுக்கு மேலே தேட முடியாமல் அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க, அவங்க கையில் இந்த புடவை மட்டும்தான் மாட்டுச்சு, அதனால அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக், அப்படிலாம் சொல்லாதீங்க சார், தீபா உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்வாங்க. இல்லை, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் கார்த்திக், அந்த மலை மேலேருந்து எவ்வளோ பேர் விழுந்திருக்காங்க, சில பேர் பாடி வரைக்கும் தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு, மற்றவங்கள பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது, அவங்க உயிரோடு திரும்பி வந்ததும் கிடையாது, அதனால் அவங்க எல்லாரையுமே நாங்கள் செத்து போனவங்க லிஸ்ட்டில் தான் இது வரைக்கும் வச்சுருக்கோம், அதே மாதிரி தான் இப்போ உங்கள் ஒய்ஃப் தீபாவையும் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்வாங்க. அது கேட்ட கார்த்திக், தீபாவுக்கு எதுவுமே ஆயிருக்காதுங்க சார், நீங்கள் கீழே போய் செக் பண்ண தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட சரவணன், இல்லை கார்த்திக், அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.